நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ கைஸ். நிறைய பேருக்கு ஒரு குவாலிட்டி டல்லாக இருக்கக்கூடிய ஒரு இமேஜை எப்படி 4K இமேஜ் லெவலுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமலே இருக்குது. நான் லைட் ரூம் அப்ளிகேஷன் வச்சு யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் ஒரு 2 வீடியோ போட்டிருப்பேன். சில பேருக்கு அது இன்னும் புரியலன்றீங்க. ஸோ அதோட கொஞ்சம் ஈஸியான ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்டதுனால. ஸோ உங்ககிட்ட ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரான ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ரீமின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் டைப் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸில். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் எனக்கு ஓப்பன் காட்டிச்சு, நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ அது ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் உள்ள சைன்இன் ஆப்ஷன் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் உள்ளே போய்ட்டு ஃபேஸ்புக் ஐடி இல்லைனா கூகுள் ஐடியை கொடுத்துட்டு இல்லை நீங்கள் அதுலேயே சைன்இன் பண்ணுறதாலும் பண்ணிவிட்டு உள்ளே போயிருங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குங்கிறது இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ நான் இப்போ ஃபேஸ்புக் ஐடி கொடுத்து உள்ளே போய்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து தான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன். நம்ம இதில் எந்த ஒரு எடிட் பண்ண தேவையில்லை, அதுவே நம்மளுக்கு கன்வெர்ட் அடிச்சு எல்லாமே கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான் நிறைய பேர் ரெக்வஸ்ட்டாக கேட்டதுனால நான் இந்த மெயினாக ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா என்கன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்ததுக்கப்புறம் அது சில அலோ கேட்கும். நீங்கள் அந்த அலோ பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் கேலரியில் கூட எல்லா ஃபோட்டோஸும் காமிக்கும். அதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா டிக் மார்க் இருக்கும். அது பக்கத்துலேயே கிராப் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கிராப் பண்ணுறாலும் பண்ணலாம், இல்லைனா டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்த உடனே லோடிங் ஆக ஆரம்பிச்சிடும். முக்கியமாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் இன்டர்நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க. மொபைல் டேட்டா ஆன் பண்ணால் மட்டும் தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இன்னொரு ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னதுன்னா, இந்த வேலை முடியுறது கிட்டத்தட்ட 30 செகண்ட் ஆகும். ஒரு ஆடு கொடுத்துருக்கோம். அந்த 30 செகண்டை நீங்கள் கட் பண்ணாமல் பார்க்கணும். ஃபுல்லாக அந்த இன்ட்டு மார்க் வர்ற வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். நீங்கள் இடையிலே கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப் ஒர்க் ஆகாது, சரிங்களா? அதாவது உங்களுக்கு இந்த இமேஜ் கன்வெர்ட் ஆகாது. ஸோ அது ஃபுல்லாக ஓடி முடிஞ்சிருச்சு. ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் முன்னாடி இருந்த இமேஜுக்கும் இப்போ இருக்கிற இமேஜுக்கும் எப்படி இருக்கும் கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஸோ இது லைட்டாக ஒரு லைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லிட்டு உங்களை அதில் கொடுத்துருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் இப்படி இருக்குதுன்னா இதுக்கப்புறம் உள்ள இமேஜ் இப்படி இருக்கும். ஸோ இது முன்னாடி இருந்த இமேஜ் பிஃபோருக்கு இருக்கிறதுக்கு இதுக்கப்புறம் ஆஃப்டராக இப்படி மாறி இருக்குது. இதில் இதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அவ்வளோவா தெரியாது. ஏன்னா நான் ஏற்கனவே 4K இமேஜ் தான் எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அவ்வளோவா இருக்காது. ஸோ இந்த இமேஜை நான் மேலே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் ஐக்கான் இருக்கும். அது கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அதை டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் இது கேலரியில் தான் உங்களுக்கு சேவ் ஆகும். நீங்கள் கேலரி ஓப்பன் பண்ணி பார்க்குறா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நான் அதையும் செக் பண்ணி காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. ஸோ நான் என்னோடய கேலரி ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணி காமிக்க பாருங்கள். இது ஏற்கனவே இருந்த இமேஜ். இதுக்கப்புறம் நம்ம கம்ப்ரஸ் பண்ண, அதாவது அந்த 4K இமேஜ் கம்ப்ரஸ் பண்ணதுக்கு முன்னாடி இருந்த இமேஜ், இது கம்ப்ரஸ் பண்ண இமேஜ். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஏன்னா இது நான் 4K இமேஜ்னால ஒரே மாதிரி இருக்கும். நான் இதுக்கு இன்னொரு இமேஜ் வச்சுருக்கேன். கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுவும் எப்படி காமிச்சிருந்தேன், ஜூம் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ டல்லாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு மாதிரி பிக்சல்ஸ்லாம் உடைய மாதிரி இருக்குது. இதை நம்ம டிக் மார்க் கொடுத்து என்ன செய்யுதுங்கிறது பார்ப்போம். ஸோ கொடுத்துட்டா ஃபெச்சிங் டேட்டா ஆகுது. ஸோ ஆட் ஓட ஆரம்பிக்கும். அந்த ஆடை நான் கட் பண்ணிட்டேன். அதாவது நான் ஓட விட்டுட்டேன், நீங்கள் கட் பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பிஃபோர் எப்படி இருக்குது, ஆஃப்டர் எப்படி மாறி இருக்குங்கிறது மாதிரி பார்ப்போம். அந்த ஃபேஸ் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது எவ்வளோ கிளாரிட்டி உடஞ்சி போய் இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் கிளாரிட்டி எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் டெலகிராமில் நிறைய இமேஜெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் இமேஜ் வச்சு க்ரியேட் பண்ணுறாங்க. 4K இமேஜ் மாதிரியே நம்மளுக்கு தெரியும். ஸோ அது இந்த ஆப்பை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க சில பேர். இதே மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஸ் இருக்குது. இந்த ஒரு ஆப்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் மட்டும் கொடுத்துருங்க இந்த ஆப்ஸில். என்னன்னா, ஒரு நாளைக்கு உங்களால் ஒரு 7 ஃபோட்டோவை மட்டும் தான் உங்களால் 4K இமேஜாக ரெடி பண்ண முடியும். ஸோ அது ஒன்று மட்டும் தான் அந்த ஆப்பில் ஒரு சின்ன ட்ராபேக். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ டேக் கேர், பாய், see you, peace out.